கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன். மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீ என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது. அதை நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் படிக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது. அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன். இந்த ஆட்டமா பாட்டமா பாடு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார். அதான் கேட்டேன், எவ்வளோ டான்ஸஸ்ப்பா அப்படின்னு. 60 டான்ஸர் 600 டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார். எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோடு அவங்க புறப்பட்டு வர்றது, காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர், ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள். வாழிய வாழிய வாழி என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ, அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஆட்டமா தேரோட்டமா நாயகி ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தற்போது கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசைத்தட்டு மேடையில் வெளியிடப்படுகிறது. மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசைத்தட்டை வெளியிடுகிறார்கள். இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் கரவொலி எழுப்பி கைகளை தட்டுவது மிக சரியானதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் சின்ன கவுண்டர் என்ற வெள்ளி விழா படத்தை எழுதி இயக்கியவர். இந்த படத்தின் பாடல்கள் இன்று வரை பேசப்படுகிறது. குறிப்பாக அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்ற பாடல் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் எழுத்தாளர், இயக்குனர், கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இப்போது பிஸியான நடிகர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் RK செல்வமணி அவர்களுடன் துணைத் தலைவராக, பொதுச் செயலாளராக, இப்போது தலைவராக பொறுப்பு வகிப்பவர் திரு RV உதயகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான மேடை. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு. இந்த இடம், இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பற்றி. விஜயகாந்த் சாருக்கு
ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குனர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறது. ஏன்னா நிறைய இயக்குனர்களை உருவாக்கினவர். அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம். ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த 2 வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுத்தர் ஃபிலிம்ஸுடைய அந்த பேரை வந்து உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய ஒரு கடினமான உழைப்பாளி. அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய கேமராமேனுங்கெல்லாம் எனக்கு கேமராமேனுங்க வந்து சொல்வது, என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் நான். நைட்டெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான், டேயெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான், சாப்பிட மாட்டார் சரியா, அவரும் தூங்க மாட்டார், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார், படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற, இப்போவும் தூங்க விட மாட்டேன்றீங்க இந்த அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன அழகா, எவ்வளவு அழகா அந்த டான்ஸை, அந்த ஸ்வீட், அப்போ அவ்வளவு இன்னசென்ட்டு. இப்போவும் அதைப்படி தான் இருக்குது. அப்போ நடித்த அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை, அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும், ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா. அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க. நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான். ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு. அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர், திரைப்பட கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன். நன்றி சார். வேலைக்கு வந்துருக்கா சத்தியமா யார்ட்டையும் கேட்கணும், நான் அப்படியே சொல்றேன். அவன்கிட்ட பேசணும்னா அவ்வளோதான், என்னை கொண்டு போய் டேஷன் வச்சுருவாங்க. சும்மா அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்குது. இணை துணை உதவி இயக்குனர்கள் யாராவது இருந்தால் கீழே இருந்தால் கொஞ்சம் மேலே வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நன்றி.
அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும், இப்போ செல்வமணி கிட்ட கேட்டிருக்காரு, சார் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டாப்லையா. அப்புறம் என்னையா இது, ஏதோ ஒரு 2 பாட்டாவது வெயி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லுவார். ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறில் பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்தார். இன்னைக்கு அந்த பீட்டு வந்ததுன்னா இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது. அது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் 10 ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு. ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை, அதுவும் பின்னணி கோர்வை, ஒவ்வொரு ஷாட்டும். என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன். ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். 2வது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டீங்க. ஆனால் இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன். என்னையா சரி, அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சின்ன ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க. நான் 35mm போதுங்க. என்னையா இந்த படம் 35mmன்றான் ராவுதர், இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படின்னு. விட்றா, அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் கிழக்கு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான், என்ன எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிடும். நான் கதையெல்லாம் சொல்கிறேன். அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல. கேப்டனுக்கு இவங்க 2 பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க, இந்த ஆபாவானு ஆர்கேஎஸ். இவங்க தான் எனக்கு எதிரிங்க மெயினாங்க. ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர், இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங், 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர். இதில் இவங்க பண்ணாது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும், விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்றைக்கும் இந்த மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும், அந்த கவரிமான பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுதணும். அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார். பசியோடு அந்த பக்கம் போகிறவன்லாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாவது டைனிங் டேபிளை வந்து போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது, பிரியாணி. அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸை போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார் எந்த ஆட்டோக்காரங்க காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து பழக்கம் இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆன்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு
தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக வாழ்த்துரை வருபவர் ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தில் பொதுச் செயலாளராக இவரின் பணி பாராட்டக்குரியது ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள், இயக்குநர்கள், அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், தம்பி விஜயபிரபாகரன், அத்தா நல்லா இருக்கீங்களா அத்தா? ரைட். இந்த படத்துக்கு எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டைரக்டர் கே விஸ்வநாத், இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், హీరో వచ్చినారండి, హీరోయిన్ వచ్చారు, అన్ని ప్రొడక్షన్లో డిఫరెంట్ అన్నీ వచ్చింది. ఈ సీన్లో ఎదురా ఫస్ట్ షాట్, సీన్ పేపర్ ఉన్నాయి, డైలాగ్ ఉన్నాయి, ఏ ఫస్ట్ షாட்டு? அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கடா, எதடா ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி. இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் விஜயகாந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூல வீதி, மேல் ஆவணி மூல வீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வேட்டி கதர் சட்டை, ரெண்டு பேரும் வேட்டியை கட்டிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, இப்படி தான் தூக்கி நிற்கிறார். நாங்கள் அங்கே ஒரு படிப்பகம் இருக்குது, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பகம் இருக்கும், அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருப்போம். எனக்கு ஒரே ஒரு பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா ரெண்டு பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது, அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர். ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து ரெண்டு பேர் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தை நான் பார்த்தோன்னே, ஏய் இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிடுறாரு, இங்கே வா, என்னங்க அண்ணே டுட்டோரியல், டுட்டோரியல் படிங்க. எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன், அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையிலையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸ் சேர்ந்து ரிட்டையர் ஆகிறார். டே யாரா ரெண்டு பேரும் வர்றாங்க, நம்ம மிரட்டுறாங்க, தெரிலடா, எனக்கும் தெரியாதடா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் செலிம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது TMM2 தம்பி கார், அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல, அது வந்து நியூ பசாரில் ஒரு மார்வாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதிராஜ் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்காணி மூலையில் பார்த்துருக்கேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுற? நான் பாரதிராஜ். பாரதிராஜில் எவ்வளோ சேர்ந்து, ராவுத்தர் பாரா, பாரதிராஜில் வேலை செய்கிறான்டா, நம்ம ஊருக்காரான்டா, அறிமுகப்படுத்துறாருண்ணே. ஃபைனான்ஸ் போட்டு அந்த TM2 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓட்டணும், நீ படம் பார்க்குறியா? என்ன பார்க்குறேனே. அதுக்கப்புறம் இப்படி இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்த எஸ் சுந்தர சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசினாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது செல்வமணி சார், ஆர் வி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனை நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகில்லை. அவர் தான் முதல்ல ஊமை விழிகள் விஜயகாந்த் சாரோட கலரையே மாற்றினதில் ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார். நம்ம விஜயவாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனன் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கு ஒரு முறை விஜயகாந்த் சார் கதர் வேஷ்டி கதர் செட்டியோட ராவுத்தர் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு, பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான். ஆபாவனன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, கதை சொல்லுங்கள். சரி, இப்போது புலர் விசாரணையும் டைரக்டருங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலர் விசாரணை கேப்டன் புரவாரு ஒரு வரையில் கதை சொல்லுங்கள். படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துடுதே, அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயத் அலிகான். இதில் இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதி ராஜாவோட புதுநடத்தும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதி ராஜா சார் போட்டிருக்காங்க. நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடித்தடி முட்டு அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார், எல்லாம் பேசுகிறாரு. இந்த படம் தேராது, என்ன கிளைமேக்ஸில் விஜயகாந்த் அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனை. திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ராயத் அலிகான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பு அம்சங்களும் தாண்டி விஜயகாந்த் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு
முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இது விஜயகாந்த் சார். இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதரம் பிரபு சார் ஹீரோ. சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை, பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு வரி, பாடல் வரி வந்து சதிராடும் வெயில் அடிக்க சந்தோஷ மலை புலியன்னு வரும். அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்றோட முத்துச்சோளக்கருது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகுமாவும் இருக்குது. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துலாமான்ட்டு பஸ் டிரைவர் உட்பட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே அங்கே தகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இருக்குல்ல அதுக்குள்ளே குதிச்சு கடன்னு டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது. இந்த தலைமுறை விஜயகாந்த் சார் ஆகட்டும், இவங்களாகட்டும், ஆர்டிஸ்ட், ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க, சொன்னால் நல்லா இருக்கும், பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்லை, திருப்பதி ரம்யா கிருஷ்ணன். அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது, பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க. பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகாக இருக்காங்க, அவ்வளோ யங்காக இருக்காங்க. சரி அவங்க தான் இருக்காங்க, நான் மசூதி தெரு பேபி மேலாம் ஷாட் வச்சுருக்கீங்க சார், இப்போ தான் பார்க்குறேன் நான் 32 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, அவங்க சைட் அடிப்போம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். என்னோட மனமார்ந்த வார்த்தைகள். உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்கள்லாம் ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன். நன்றிப்பா, வணக்கம். அடுத்து வந்து திரு லியாகத் பேச அழைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி வரவேற்புரை வந்து நான் சொல்ல எனக்கு டைம் இல்லைன்னா ஏற்புரை தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. வரவேற்புரையை தயாரிப்பாளரை பேச சொன்னாங்க. அவர் திடீர்னு என்னால் பேச தெரியாது, நீங்கள் பேசுங்கன்னதால நான் வந்து சுருக்கமாக சொல்லிட்டேன். லியாகத் சொன்னார், செல்லுமணி நான் அம்மா கிரியேஷன் சிவாவுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நண்பனாச்சா நீன்னாரு. அண்ணே நான் உங்களை ஏற்புரை எப்போ சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் உடல்நிலை சரியில்லைன்னா கூட நான் அழைச்ச உடனே வந்து இந்த பணம் எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்தார். இந்த என்னோட வெற்றியில் எம்ஜிஆர் ஒரு சொன்னார் சொன்னாங்க, ஒரு இதில் படிச்சிருக்கேன். அதாவது வந்து என் முதல்வர் நாற்காலியில் ஒரு நாற்காலி வந்து ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு. அது மாதிரி என்னோட வெற்றியில் ஒரு பங்கு வந்து லியாகத் அலிகாந்த். என் படங்களில் அவர் பாட்டு வசனம் எழுதினாலும் கதை எழுதினாலும் நான் எல்லா படங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து முக்கியமான வசனங்களை முக்கியமான காட்சிகளை வந்து நான் வந்து இந்த வசனம் எழுதி கொடுன்னு 40 வருஷமாக என்னோட தொடர்ந்து பயணிச்சிருக்கார். நல்ல நேரத்துலையும் கெட்ட நேரத்துலையும் எதிர்ப்புலையும் ஆதரவுலையும் எல்லா நேரத்துலையுமே. ஆனாலும் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லும்போது முதல் ஆளாக வந்திருந்து செல்லுமணி எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னார். அதனால் அண்ணன் நீங்கள் இப்போ இருக்கும்போது நான் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் உடல்நிலை சரியில்லாதான் உங்களை ஏற்புரைக்கு முன்னாடி நான் உங்களை வாழ்த்தி, நீங்கள் என் வாழ்க்கைக்கு என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தீங்களையாக உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். உங்களை பேச அழைக்கிறேன். இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, இப்போ செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு
40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை. நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆரி உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான், அப்படி நீங்கள் தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாற்றிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்கள் எல்லாம் பக்தர்களாகிவிட்டார். படமோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் பார். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பொருந்துறது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். எல்லாமே கொடுத்துருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க. புது இயக்குநர்களை கொடுத்துருக்காரு, தமிழ் திரையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதில் குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், மறுபடியும் போவார், செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதுகிற படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வசனத்தை கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு. அதே போல் சொல்லுவாங்க,